ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் தருகின்ற சனி பகவான் தருகின்ற புத்தாண்டு பலன்களோடு சேர்த்து ராகு பகவானும் உங்களுக்கு பலன் தர போகிறார். காரணம் என்ன அப்படின்னா, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் இருக்க ராகு தொழிலில் சூப்பராக மேலே கொண்டு வருவார். எங்கே சார் இப்படி நீங்கள் சொன்னீங்கிறத நம்பி தான் நான் 2வது கடை போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கடையும் ஓட மாட்டேங்குது, 2வது கடையும் ஓட மாட்டேங்குது. கவலையப்படாதீங்க. இந்த ஓடாத 2வது கடைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த 2வது கடை இனிமே ஓடும். காரணம், சனி பகவான் 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்திலே இருந்து வக்கரம் பெற்றிருந்தார். இப்பொழுது வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டார். 11ஆம் இடம் இனிமே நல்லபடியாக ஓடும். 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்துட்டார். இந்த பக்கம் என்னடான்னா, குரு என்ன பண்ணுறார், 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் இருந்தவர் இப்பொழுது 8 குடையவன் அவர் 3ஆம் இடத்திலே மறைகிறார். இது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. விபரீத ராஜயோகம். அப்போ 3ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். காதல் வருகிறது. ரிஷபராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் ஃபாரின் போக போகிறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் 7ஆம் இடம் புதிய பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க போகிறார். என்ன பார்ட்னரு? பிஸ்னஸ் பார்ட்னருங்க. புதிய பார்ட்னர் கிடைப்பாங்க. அடுத்து 9, 11 பார்த்துடுறார். 11ஆம் இடம் என்பது என்ன? லாபத்தில் இருக்கக்கூடிய சனி. ஆக தெரியாமல் அகலக்கால் வச்சுட்டேன், ஒரு கடைக்கு 2 கடையாக போட்டேன், நான் பண்ணது தப்புன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த கடையும் ஓடும், இந்த கடையும் ஓடும். நீங்கள் எடுத்த அகலக்காலை சரி செய்து விடுகிறார் இந்த குரு பகவான். எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ண எல்லாரும் அதை நினைத்து வருந்த வேண்டாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 10 மடங்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு திரும்பி வரப்போகிறது. ரிஷபராசிக்காரர்கள் குதூகலத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே அனுபவிக்க போகிறீர்கள். இருந்தாலும் 9ஆம் இடத்து ராகுவிடம் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை மட்டும் பார்த்துக்கிட்டா சிறப்பு. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 2026 ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம். ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் குரு உடம்புல உட்காந்து 5, 7, 9 பார்க்குறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை யோகத்தை பார்க்கிறார். ஒரு எந்த நல்லது நடந்தால் நம்ம என்ன கேட்போம் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு, சார் எனக்கு அந்த யோகம் இருக்கா? என்ன கேட்போம்? எனக்கு அந்த யோகம் இருக்கா? திருமண யோகம் இருக்கா? எனக்கு புத்திர பிராப்தி குழந்தை பிறக்கிற யோகம் இருக்கான்னு தான் கேட்போம். அப்போது ராசியில் இருக்கிற குரு பகவான் 5ஐ பார்க்கிறார், அடுத்து 7 பார்க்குறார். அப்போ என்ன ஆகுது? திருமண வாழ்க்கை. மிதுனராசிக்காரங்க நிறைய பேருக்கு முதல் திருமணம் பிரச்சனையாகி 2வது திருமணம் நடக்கிற மாதிரி அம்சங்கள் இருந்தால் கூட அந்த 2வது திருமணம் உங்களுக்கு பர்ஃபெக்டான மேட்சாக கிடைக்கும். முதல் திருமணத்தில் எதெல்லாம் வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லாதபடிக்கு 2வது திருமண வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போது ஜூன் வரைக்கும் இப்படி 10ல் ஒரு பக்கம் சனி பகவானை கொண்டு உங்களை பிராண்ட் பண்ணிட்டு இருக்கார். 10ல் இருக்கிற சனி பகவான் பிராண்ட் பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறார்? உங்களை உலக புகழ் பெற வைக்கிறார். எல்லா இடத்துலையும் கொண்டு போய் உங்களை ரீச் பண்ணுறார். 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஆஃப்டர் ஜூன் 10 குடைவன் உச்சம் பெறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தொழிலில் டாப்பர் ஆகிறீங்க. டாப்பர். அங்கே இருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். வியாதிகள், முக்கியமாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் அதெல்லாம் கூட சரியாயிடும். அடுத்ததாக 8 பார்க்குறார். அடுத்து 10ஆம் இடத்து சனியவே திரும்ப மீண்டும் குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்து சனியை குரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, உலக புகழ் பெறுவது மீண்டும் ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் ஆகுது. நீங்கள் உங்களுடைய தொழில், நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சி பிராண்ட் ஆகுது. நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்களை இந்த குரு பகவான் தரப்போகிறார். இதே நேரத்தில் சனி என்ன பண்ணுறார்? 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய மேரேஜ் நீங்கள் ஆசைப்பட்டபடி நடக்கும். ஒரு வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு ஆசைப்பட்டு நடக்கும் போன்ற சகல விதமான நன்மைகளையும் தருகிறார். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? ராம்ஜி சார், நீங்கள் கடகராசிக்கு தயவுசெய்து எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா கடகராசிக்காரர்களெல்லாம் உலகத்தில் சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனிப்படுத்திய பாடை நான் ரொம்ப விவரித்து நிறைய சொன்னதுனால ஏற்பட்ட மன அழுத்தம். அப்போது இந்த 2026 என்ன நடக்க போனால், அஷ்டம சனிலாம் ரிலீஸ் ஆகி நார்மல் சனியாகி ரொம்ப நாள் ஆகுது. 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்தாச்சு. இப்போ 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய 6 குரு பகவான் தான் அவர். 12ல் விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேண்டுகின்ற வசதிகள் எல்லாம் அந்த விபரீத ராஜயோகம் தருகிறது. கடன் அடைய போகிறது. கடகராசிக்காரர்கள் கடன் அடைக்க போகிறீங்க. இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் நீங்கள் மெல்ல சிறுக என்ன சொல்லுவாங்க,
சிறு துளி பெரு வெள்ளம்னாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி நீங்கள் உங்கள் கடனை ஃபுல்லாக அடைச்சிருவீங்க. இந்த பக்கம் என்னன்னா ராசியிலே குரு பகவான், ராசியில் குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் ராசியில் உட்காந்துருக்கிற குரு பகவான் என்ன பண்ணுறாரு, ராசியில் உட்காந்து ஒரே ஸ்ட்ரோக்கில் என்ன பண்ணுறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு பார்வை தான். அவர் உச்சம் பெற்ற குரு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு செவ்வாய் வந்து மங்களகாரகன், 5 பார்க்கும்போது பூமி லாபங்களை தருவார். கடகராசிக்காரர்கள் பேசி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வீடு வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. 5 பார்க்குறார், இந்த பக்கம் 7 திருமண பிராப்தியை பார்க்குறார், அடுத்ததாக பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பகவான் உங்களுக்கு சகல விதமான சம்பத்துகளையும் உடம்புல உட்காந்து தரார். இந்த பக்கம் சனி என்னடானா 9ஆம் இடத்துல உட்காந்து 9லிருந்து 7ஆம் பார்வையா 3ஐயும் 10ஆம் பார்வையா 6ஐயும் பார்த்து உங்களை சகல விதமான வியாதி கடன் கஷ்டத்திலேருந்து ரிலீவ் பண்ணுறார். ஆக கடகராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பை அடையப் போகிறீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் 12ஆம் இடத்து குரு பகவான் சுப விரயங்களை தருவார். அதில் மட்டும் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், விரயங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே, ஏன் சார் நீங்கள் வேறு கேட்குறீங்க, சிம்மராசிக்காரர்கள் படுற பாடுன்னா 1 2 இந்த பக்கம் என்னடான்னா 2ஆம் இடத்துல இவர் இருக்கக்கூடிய புத பகவான், இவர் பக்கம் 4ஆம் இடத்து செவ்வாய், இவங்கெல்லாம் மாறி மாறி உச்சம் பெற்று என் லைஃப்பை ட்ராவல் பண்ணுறாங்க. சரி, குரு தான் நம்மளை காப்பாற்றுவார்னு பார்த்தா குரு 11ல் இருக்கார். 5 8 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது நிறைய பணம் வர்ற மாதிரியே இருக்குது, பணம் போகிற மாதிரியே இருக்குது, ஒன்றுமே புரியல. இது உங்களுக்குன்னு இல்லை, இங்கே எல்லா ராசிக்காரங்களுக்கும் அதான் ப்ராப்ளம். ஒரு வேகமாக ஓடலான்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறார், அஷ்டமசனி அதை பிளாக் பண்ணுறார். அஷ்டமசனி என்ன பண்ணுறார், அது எப்படியாவது தடை பண்ணுறார். அதான் அதில் இருக்க பெரிய ப்ராப்ளமே. அஷ்டமத்தினை தருகின்ற தடைகள், அதுலேருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி குதித்து ஓடுற மாதிரி அப்படி தான் உங்களுக்கு இந்த வருடம் இருக்கும். இருந்தாலும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 12ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஐ பார்க்கிறார். எப்படியாவது கடன் அடைச்சிருவீங்க. அதே மாதிரி இந்த குரு பகவான் உங்களுடைய 9ஆம் பார்வையாக சனியை பார்த்துறாரு. சனியை பார்க்கும்போது அஷ்டம சனி ரிலீவ் ஆகுதுங்க. பெரிய விஷயமே தான். அஷ்டம சனி ரிலீவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகி தலையை விட்டு ஒரு பெரிய பேர்டன் போன மாதிரி. இந்த 7.5 சனி அஷ்டம சனிலாம் நமக்கு வந்து வியாதிகள் மாதிரி. அது போயிடுச்சு அப்படின்னாலே பெரிய சந்தோஷம். அப்பா நீ போயிட்டியாப்பா, ரொம்ப நன்றி ராஜா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சரியாயிடுது. அதான் இருக்கிற ஒரு பெரிய விஷயம். அப்போ அஷ்டம சனி விலகி விடுகிறது, அதான் ஒரு பெரிய சந்தோஷம். இருந்தாலும் 7ஆம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு தேவையில்லாமல் 2026 டிசம்பர் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. அதுவும் ஜூன் டு டிசம்பர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காரணம் என்னென்னா, இந்த 7.5 சனி என்ன பண்ணும், இந்த 7ல் இருக்கக்கூடிய ராகு பழைய காதலி கூடலாம் உங்களை பேச வைக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் விளையாட்டுக்காக ஏதாவது பண்ணால் கூட அப்படியே கூப்பிட்டு போய் உங்கள் ஒய்ஃப்கிட்ட மாட்டி விட்டுரும். அப்போ சிம்மராசிக்காரர்கள் பரம ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் 1 4 கூடையவர் 8ஆம் இடத்திலே மறைந்து உச்சம் பெறுகிறார். ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் லிவரை பத்திரமா பார்த்துக்கணும். தனுசராசிக்காரர்களுக்கு இந்த பீஸா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றது ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான வயிற்று உபாதைகள், கிட்னி சம்மந்தப்பட்ட, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சேரும். 4ஆம் இடத்திலே இந்த செவ்வாய், இந்த சனி பகவான் 2 கூடையவர் 4 இருக்கும் பொழுது தனஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி பெறும் பொழுது நிறைய பணம் வருவதற்கான யோகங்கள் எல்லாம் வருகிறது. ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குரு பகவான் மறையிறது வந்து ரொம்ப பரவாயில்ல. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் பீஸா பர்கர் சாப்பிட்றவனுக்கே இந்த கதி. இன்னும் தீர்த்தவாரிலாம் இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார். அப்போது ஜாக்கிரதையாக இருங்க. இப்பயே கீழே போட்டு உடைச்சிருங்க. இந்த 2026 நீங்கள் எடுக்க வேண்டிய பிளட்ஜே அதுதான். ஸோ அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 12ஆக பார்க்குறார். இதுவே தான் நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஜாலியாக எனக்குழு இல்லே முத்து வந்தல்லோ எல்லாம் போக போகிறீங்க. அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பணம் வரப்போகிறது. அடுத்து 4 பார்க்குறார். ப்ரமோஷன் வரப்போகுது. பணம் தான், ப்ரமோஷன் தான், வீட்டில் குழுவாளிலே வேறு போக போகிறீங்க. அப்போ ஒரே ஜாலி தான். அப்போ ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயம், தீய பழக்கங்கள் இருந்தால் விட்டுருங்க, இல்லது அதுக்காக மிகப்பெரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல மறையிறது ஒன்று தான், கல்லீரலின் கடவுள் மறைந்து போனதும் ஒன்று தான். 2 ஒன்று தான். அவர் இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடும். அவர் இல்லை அப்படின்னா கல்லீரல் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். மிக முக்கியமான விஷயமே அதுதான். 4ஆம் இடத்து சனி பகவான் 10 பிராண்ட் பண்ணுறார். புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற மாதிரி. அட்டடா உங்கள் கடை பிராண்ட் ஆக போகுது. உங்களை எல்லாரும் பாரு, ஆமாம் நம்ம அம்மன் இட்லி கடை நீங்கள் தானே அப்படிம்பாங்க. என்ன சிங்கப்பூர்லலாம் நம்ம அம்மன் இட்லி கடை ரீச் ஆயிடுச்சு.
வெட்கப்படாமல் இருங்க. உங்களுடைய பிஸ்னஸ் நீங்களே அதை பாராட்டலைன்னா யார் பாராட்ட போகிறாங்க? சிங்கப்பூர்லேருந்து உலக நாடுகள் அத்தனை பேர்லேயும் உங்கள் கடை ரீச் ஆக போகுது, உங்களுக்கு ஆர்டர் வரப்போகுது, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்கள் என்றால் உள்ளபடியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வராருங்க. அடடா அடடா மழடா அடமழடா. 7ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதும் ஒன்று தான், காதலின் தேவன் கண்முன் தோன்றுவதும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தான். நோ மோர் கொஸ்டின்ஸ். மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஏதாவது கான்ட்ரவர்சிஸ், ஒன்லி ப்ராப்ளம்ஸ். ஒரே வீட்டில் ஒரே சேம் வீட்டில் இருக்கும், ஆனால் இப்போ பிரிஞ்சிருக்கோம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. 2 பேருக்கு நடுவில் ஒரு கூலண்ட்டை ஊற்றி விட்டு 2 பேரையும் சேர்த்துருவார். கையை கொடு, 2 பேரும் ஜாலியாரு, அவ்வளோதான், 2 பேரும் சமாதானம் ஆயிடுவீங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது ஃபாரின் கூட்டு போகிறார். எங்கெங்கே போகணும்? அமெரிக்கா போகணுமா, ஆஸ்திரேலியா போகணும், எங்கே போகணும் சொல்லுங்கள், எங்கே போனாலும் கூட்டு போவார். அப்போது வெளிநாடு போகிற கனவுகள்லாம் நிறைவேற போகிறது. முக்கியமாக உங்களை தான் பார்க்க போகிறார். விருச்சிகத்துக்கு அப்புறம் மகரத்தை தான். கமான் மகர ராசி, கமான், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். அண்ணா திடீர்னு இப்படி கேட்டால் நான் என்னையா சொல்கிறது? எனக்கு பேச்சு மூச்சே இல்லை, வாய் அடைச்சி போச்சு. எனக்கு ஒரு 2 கோடி ரூபா பணம், சரி, அப்புறம் ஒரு 2 வீடு, ரைட்டு, அப்படியே ஒரு 2-3 குழந்தை, ரைட்டு, அப்படியே வேறு இது எனக்கு பதட்டமாக இருக்குது, அவ்வளோதான், ஆல் அப்ரூவ்டு கொடுத்துட்டேன் போ. இந்த வாழ்க்கை இந்த வருடம் தலைகீழாக மாறப்போகிறது. நான் சொன்னால் நம்புவா போகிறீங்க, ஆனால் மாறப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க. ஒன் இண்டியாவில் சொன்னது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரும் பணத்தை கொடுக்குறாரு. தான் சாப்பிட, என்ன வேணும் சாப்பிட. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறைஞ்ச ஒரு குறையை தவிர என்ன ஆகும்? டிப்ரெஷன்லேயே இருப்பீங்க. உண்மையிலேயே இதெல்லாம் செல்வ மலையில் நீங்கள் நினைஞ்சா கூட எதையோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி, என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா சோகமாக இருக்க? தெரியலைங்க, என்னவோ மாதிரி இருக்குது, என்னமோ வாழ்க்கையில் என்ன வேணும்னு நமக்கே தெரியாது, ஆனால் என்னவோ ஒன்று வேணும்னு மட்டும் தெரியும். அப்போது ராசிநாதன் மறையும் பொழுது ஒரு டிப்ரெஷனில் ஆழ்வீர்கள். அதனால் அது மட்டும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், ஜிம் போங்க, பிடிச்சதெல்லாம் செய்யுங்க, ஹாப்பியாக இருங்க. Subscribe to One India and never miss an update.